ஒரு வசனத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கணும். அதற்கு முன் இருக்கிற வசனங்களையும் பின் இருக்கிற வசனங்களையும் நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த வசனத்தை அதனுடைய நோக்கத்தை நம்ம சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் எதை குறித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஆவியினுடைய அனுகிரகம், அதாவது ஆவியினுடைய அந்த வரங்கள், அனுகிரகம் கிராண்டட். அது எதுக்கு கிராண்டட் பண்ணுறாரு அப்படின்னா அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாக ஆவியினுடைய அனுகிரகம், அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அதை கிராண்டட் பண்ணுறார், அவர் கிராண்ட் பண்ணுறாரு ஆண்டவர். அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுகிரகம் பண்ணுறாரு, பெர்மிஷன் தர்றாரு, கொடுக்குறாரு. எதற்காக அப்படின்னா அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல, அவனவனை எந்த ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திற்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனத்தை நாம்